ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற முக்கியமான விஷயங்களில் ஒன்று ரெஸ்பெக்ட். சேடான ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பசங்களுக்கு இது பொண்ணுங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிறதில்ல. ஒரு சில பசங்களை மட்டும்தான் பொண்ணுங்க மதிக்கிறாங்க, அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்குறாங்க. மற்ற பசங்களுக்கு ஏன் இந்த ரெஸ்பெக்டை கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஆடட் வேல்யூ. ஒரு பையனோட ஆடட் வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை தான் மீன் பண்ணும். உங்களுடைய ஒர்க்கர் ஒருத்தரால் ஒரு விஷயத்தை பண்ண முடியலை, ஆனால் உங்களால் அந்த ஒர்க்கை பண்ண முடிஞ்சது. அதுவும் உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், எப்படி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பெண்கள் இருந்தாலும் உங்களை மதிப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னொருத்தருக்கு டீச் பண்ணும்பொழுது உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகமாகும். நம்பர் 2, ரெஸ்பெக்ட் யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். அப்போ தான் உங்களை மற்றவங்க மதிப்பாங்க. உங்களால் ஒரு விஷயத்தை பண்ண முடிஞ்சால் மட்டுமே நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லணுமே தவிர, தேவையில்லாத இடத்துல சைலண்ட்டாக கூட மெயின்டைன் பண்ணலாம். அப்படி மெயின்டைன் பண்ணுறவங்கள கண்டிப்பாக மதிப்பாங்க. அதை விட்டுட்டு அந்த டைமில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ வார்த்தைகளை கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மதிக்கவே மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்படி தாண்டா லாஸ்ட் டைமும் சொன்னார், எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலாகவே பண்ண முடிஞ்சாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க. இது பொண்ணுங்கக்கிட்டையும் அடங்கும். ஸோ உங்களால் ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சால் மட்டும் பொண்ணுங்களுக்கு ப்ராமிஸாக கொடுங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நம்பர் 3, போல்ட் அண்ட் கிளியர் யுவர் ஆக்ஷன். இதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, காட்டோட ராஜாவான சிங்கம் தான். அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும்தான் வேட்டையாடும். கண்ணில் மான் படுது அப்படிங்கிறதுக்காக எல்லா டைமும் வேட்டையாடி மாமிசத்தை குவிச்சு வைக்காது. அதே மாதிரி தான் உங்களால் ஒரு விஷயத்தை போல்டாக பண்ணி கடைசி வரைக்கும் முடிக்க முடியும் அப்படின்னா மட்டும் அந்த ப்ராஜெக்டாக கையில் எடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அதில் பாதிக்கு போகிறான் பண்ண முடியலை அப்படின்னா அடுத்த டைம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் கொடுக்க மாட்டாங்க. பாதியில் பண்ணிக்கிட்டு நிற்கும் பொழுது அதனால் பணமும் வேஸ்ட்டு, உங்களுக்கான மரியாதையும் கிடைக்காது. நம்பர் 4, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் சுச்சுவேஷன்ஸ். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதாவது உங்கள் டீமுக்கு கீழே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக எடுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுக்கும் பொழுது உங்கள் டீம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாகும். அந்த டைமில் உங்களுடைய டீம் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணும் பொழுதே கண்டிப்பாக உங்களை ஒரு லீடராகவே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கான இருந்த கொஞ்சம் மரியாதையும் போக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் பொண்ணுங்கக்கிட்டையும் அவங்க வந்துக்கிட்டு சில சமயம் தப்பு பண்ணாங்க, இல்லை கரெக்டாக உங்களுக்கான ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ண கற்றுக்கிற பொழுது பொண்ணுங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நம்பர் 5, மேக் குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எவ்ரி ஒன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறவீங்க. ஸோ யாரையுமே பகைச்சிக்கிறாதீங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் காமனாக ஒரு ஜென்யூனாக பழக ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதையை அவங்களே தேடி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இவங்க மேலே அவங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொருத்தர் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொருத்தரை கிண்டல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களை அறியாமலே நீங்கள் கிண்டல் பண்ணுவங்க உங்கள் மேலே வரும் பொழுது உங்களுக்கான மரியாதையும் போயிடும், உங்களையும் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இம்பார்ட்டண்டாக தான் மாறுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொசைட்டியில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை பண்ணுறவங்கள கண்டிப்பாக மதிப்பாங்க. அது பெண்கள் தான் மதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, மற்ற சொசைட்டியாக அவங்கள மதிப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை ஒரு ஆண் பண்ணும் பொழுது, இல்லை ஒரு பையன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பெண்கள் மதிப்பாங்க. நிறைய பேர் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கோட்டை விடும் பொழுது தான் உங்களுடைய லவ்வரோ இல்லை உங்களுடைய மனைவியோ உங்களை மதிக்காமல் இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைங்க ஃபஸ்ட்டு. அப்படி நினைக்கும் பொழுது அதை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், அதாவது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதோட இம்பேக்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை உங்களோட லைஃப்லையோ பெருசாக இருக்கும். அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.